Hello everyone, we welcome you back to Satya Ministries. Psalm 121 verse 4. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. Let us pray. Loving Father, you are our keeper and a guardian. We have the confidence that we are under your protective care. Your watchful eyes are always open, looking upon us with love and care. We trust you, for you never sleep and always have a good plan for our life. In Jesus' name we pray. Amen. Now let us move on to the worship session. He is the way, Jesus is the King, He is my eternal God. Glory to Jesus. Lost, wondering where my heart will still
தந்தீரே உந்தன் அபிஷேகத்தை, தாகத்தோடு நான் ஜெபிக்கின்றேன். என்னை காக்கும் கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்
சூளை நடுவில் எரிந்திடவே நான் நெருங்கிட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். காப்பார்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு. கருத்தாய் என்னை காப்பார். காப்பார்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். God is good and His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We worship a God who remembers His word. நாம் ஆராதிக்கிற தேவன் தான் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறவர். I told you it's like a good strain. அது ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போன்று என்று நான் The சொன்னேன். Lord's promises are like good strain. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போன்று. Every town it goes, the compartment goes to that station. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வரும் பொழுது அந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விடுவாங்க. Amen. It goes to that levels. அந்த அளவுக்கு நேராக செல்கிறது. Similarly, the word of God, அப்படியே கர்த்தருடைய the வார்த்தை, promises of God கர்த்தருடைய in வாக்குத்தத்தங்கள் every segment of your life, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடத்திலும் God unleashes the blessings that you will receive for that season in your lifetime. அந்த பருவத்திற்கு அந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே கட்டவிழ்க்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Amen. That is how Joseph received the blessings. அப்படிதான் யோசேப்பு தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். His call was a holy call, அவனுடைய அழைப்பு பரிசுத்தமான ஒரு called அழைப்பு. by God. தேவனால் அழைக்கப்பட்டவன். He never realized his call, அவனுடைய அழைப்பை அவனை உணரவில்லை. but then God led him forth. ஆனாலும் கர்த்தர் அவனை வழிகாட்டி நடத்தினார். Joseph is a fruitful bough. யோசேப்பு ஒரு கனி தரும் செடி அல்லது ஒரு பிரதானமான கிளை என்று சொன்னேன். Yes, I told you what is a bough means. அந்த கிளை என்றால் செடி என்றால் என்ன The என்று நான் main விளக்கி branch சொன்னேன். of a tree. அந்த மரத்திலே ஒரு பிரதானமான கிளை. How is Joseph? எப்படிப்பட்டவன் He's யோசேப்பு? a fruitful bough. அவன் கனி தரும் செடி. I told you that you are a bough நீங்கள் ஒரு கிளை என்று சொன்னேன். and you are a fruitful bough, கனி கொடுக்கிறவர்கள் என்று சொன்னேன். and even a fruitful bough by a well side. நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. And I told you that your branches will surpass the blessings or surpass the opponents and reach the other shore. எல்லா தடைகளையும் உடைத்துக்கொண்டு இந்த கிளையாகப்பட்டது அப்படியே மேலோங்கி செழித்து வளர்ந்து கனி கொடுக்கும். Amen. The walls cannot bring a block for your blessings. அந்த சுவர்கள் அதற்கு தடையாக, ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க முடியாது. Nobody could block the blessings of Joseph. யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. His brothers could not block his blessings. அவருடைய சகோதரர்கள் தடுக்க முடியவில்லை. His dad could not block his blessings. தகப்பன் கூட தடுக்க முடியவில்லை. The Egyptians could not stop his blessings. எகிப்தியர்கள் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடையாக தடுக்க முடியவில்லை. The jailer could not stop his blessings. அந்த சிறைச்சாலையின் அதிபதி அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியவில்லை. God lifted him up. கர்த்தர் அவனை உயர்த்தினார். Hallelujah. Nobody can stop what God has for you. உங்களுக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை யாரும் தடுக்க முடியாது. Amen. Provided you are in the ways of God. நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வழிகளில் இருப்பீர்கள் என்றால் அப்படி நடக்கும். Condition 1. முதலாவது You have to do what the Lord says. கர்த்தர் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். You have to abide in the love of God. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். You have to give yourself to God's will. கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். Joseph was a man, a boy who gave himself to God's will. யோசேப்பு கர்த்தருடைய திட்டத்திற்கு, சித்தத்திற்கு விட்டு கொடுத்தவன். So he is called as a fruitful bough. அதனால்தான் அவன் கனி தரும் செடி என்று And அழைக்கப்பட்டான். is a fruitful bough by the well side. நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. What's a well? அந்த நீரூற்று The என்றால் rivers என்ன? of water. அங்கே தண்ணீர் வழிந்து கொண்டே Rivers of life. அங்கே ஜீவ தண்ணீர்கள். The rivers of the great joy. அங்க மாபெரும் மகிழ்ச்சியின் அந்த ஊற்று. Amen. Hallelujah. You are like that. நீங்களும் அப்படிதான். If you obey what God says, கர்த்தர் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் if you என்றால், if you abide by what the rules of God says, கர்த்தருடைய அடிச்சுவடுகள் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிவீர்கள் not என்றால், as you will. கர்த்தாவே உம்முடைய சித்தம், Oh, not as my will, என்னுடைய சித்தத்தின்படி but the அல்ல, will of God. தேவனுடைய சித்தத்திற்கு. Oh, your branches will run over. உங்களுடைய கிளைகள் படர்ந்து மேலோங்கி வளரும். Amen. It will just run over. அது மேலே படர்ந்து ஓடும். Overflowing blessings. வழிந்தோடுகிற My ஆசீர்வாதம். cup runneth over. என்
பாத்திரம் நிரம்பி That's வழிகிறது. what David says. தான் தாவீது சொல்கிறான். My cup runneth என் over. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Nobody can block my blessings. என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் Who தடுக்க can stop my முடியாது. blessings? என் ஆசீர்வாதத்தை If தடுப்பவர் we யார்? go by God's word, கர்த்தருடைய வார்த்தையின்படி செல்வீர்கள் if we என்றால், do what God says, கர்த்தர் சொல்வதை செய்வீர்கள் என்றால், nobody can block my என் blessings. ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு யாரும் இருக்க முடியாது. Satan tried to prevent the blessings of God in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க சாத்தான் நினைத்தான். Oh, his own brothers, சொந்த சகோதரர்கள், his own dad could not believe it. சொந்த தகப்பன் கூட நம்ப முடியவில்லை. The Midianites tried to block his blessings. மீதியானர்கள் அதை தடுக்க நினைத்தார்கள். Oh, the Pharaoh's people tried to stop his blessings. பார்வோனுடைய ஆட்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைத்தார்கள். Nobody could stop. யாருமே தடுக்க People முடியவில்லை. of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, that God has decided to bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார் because you are walking in the word of God, என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை because திறக்கிறீர்கள். you are obeying what God கர்த்தர் says, சொல்வதை கீழ்ப்படிகிறீர்கள். because you have found grace in the sight of God. என்னுடைய பார்வையிலே கிருபை அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். Nobody can block your blessings. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பது யாரும் இல்லை. Amen. It'll go on till you reach the other shore. அடுத்த கரை சென்றடையும் வரை உங்கள் ஆசீர்வாதங்கள் அப்படியே மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். The archers tried to sorely hit Joseph வில்வீரர் அவனை மணமடியாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். and shot at him, அவன் மேல் வில்லை எய்தார்கள், அம்புகளை and hated him. அவனை பகைத்தார்கள். But his bow abode in strength. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. Hallelujah. Amen. Sathmachal hallelujah. How the bow of Joseph remained in strength? எப்படி யோசேப்புடைய வில் பலமாய் நின்றது? Because his strength was from God. ஏனென்றால் அவனுடைய பலன் தேவனிடத்தில் வந்தது. David says, தாவீது the சொல்கிறார், Lord is my strength and my shield. கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் எனக்கு பலனுமாய் He இருக்கிறார். is my buckler. He is my stronghold. அவருடைய எனக்கு அரணான கோட்டை. Who can stop my blessings? என் ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? He is my shepherd. அவரே என் மேய்ப்பன். I shall not lack any blessings. எந்த ஆசீர்வாதம் எனக்கு குறைபடாது. Amen. Hallelujah. Oh, David's bow overcome every enemy bow. தாவீதுடைய வில் எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டது. Because he walked according to what God said. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் He was not கீழ்ப்படிந்தான். hasty. அவன் அவசரப்படவில்லை. Samuel blessed David. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தான். Anointing came upon David. தாவீது மேல் அபிஷேகம் வந்து இறங்கிற்று. He was not hasty. அவன் அவசரப்படவில்லை. Oh, Samuel anointed me. சாமுவேல் என்ன அபிஷேகம் பண்ணி I am the விட்டான். next king of Israel. அடுத்த இஸ்ரவேலின் ராஜா நான் தான். Oh, he never did like that. அப்படி செய்யவே இல்லை. Oh, the time Samuel anointed, the time he became king is so many years. சாமுவேல் அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணி அவன் ராஜாவாகிற காலங்கள் வெகு தூரமா இருந்தது. Amen. The time of anointing, the time of fulfillment, so many years. அபிஷேகத்தின் நேரமும் அதனுடைய நிறைவேறுதலும் அநேக ஆண்டுகள் கடந்தன. Amen. Hallelujah. God gave promise to Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். I am going to make you a great nation. உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்றப் போகிறேன். After 24 years, Isaac was born. 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு பிறக்கிறான். Vision and fulfillment. அங்கே தரிசனமும் நிறைவேறுதலும். And there's a passage in between. அதற்கு நடுவிலே ஒரு இடைவெளி The இருக்கிறது. passage of trials and temptations. அந்த பாதையிலே போராட்டங்கள் சோதனைகள் உண்டு. The Lord went through the same trials and temptations. அதே பாதையின் ஊடாக ஆண்டவரும் கடந்து சென்றாரே. When he fasted 40 days and 40 nights. 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாசித்த போது After his baptism, அந்த ஞானஸ்நானத்துக்கு he பிறகு was tempted. அவர் சோதிக்கப்பட்டார். 3.5 years trials. 3.5 ஆண்டுகள் போராட்டங்கள். Till his cross. அந்த சிலுவைக்கு சென்று அடையும் Even on the cross he had a battle. அங்கே சிலுவையில் கூட அவருக்கு போராட்டம் He தான். was shedding his blood. ரத்தத்தை சிந்திக் Even கொண்டிருக்கிறார். then Satan was very active. அங்கே பிசாசு சுறுசுறுப்பா He செயல்படுகிறார். entered one of the malefactors. அங்கே அந்த கள்ளர்களில் ஒருவன், I said, if you are Christ, you save yourself and us. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். His flesh was tempted. அவருடைய மாம்சம் சோதிக்கப்பட்டது. His desire was tempted. அவருடைய எண்ணங்கள் His சோதிக்கப்பட்டது. power was tempted. அவருடைய பாதை சோதிக்கப்பட்டது. Oh, I'm a son of God. நான் தேவனுடைய குமாரன் அல்லவா? How dare you can speak to me like that? என்னிடத்தில் எப்படி தைரியமா பேச முடியும்? If you would have told like that, அப்படி சொல்லி இருப்பார் his என்றால் plan would have been gone. அந்த திட்டமெல்லாம் He மாறிவிட்டது. waited. அவர் காத்திருந்தார். Waited. காத்திருந்தார். Waited. காத்திருந்தார். Waited. காத்திருந்தார். Waited. He காத்திருந்தார். never answered him at all. பதிலே கொடுக்கவில்லை. He never answered him. பதில் மறுமொழி சொல்லவில்லை. Hallelujah. Good people who are in the word of God, they will never answer Satan. நல்ல மக்கள் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறவர்கள் பிசாசுக்கு எதிர் பேச்சு கொடுத்துன்னு இருக்க He மாட்டாங்க. will not talk to Satan. பிசாசோட அவரோட பேச மாட்டாங்க. They know
Eve talked with Satan அங்கே ஏவாள் சாத்தானோடு சம்பாஷணை and வைத்துக் she கொண்டாள். fell down. அங்கே விழுந்து போனாலே The moment you talk to Satan, பிசாசோடு ஒரு சம்பாஷணை இருக்கும் you என்றால் will fall down. நீங்கள் விழுவீர்கள். Don't give ear to Satan. சாத்தான் சொல்வதற்கு காது You will கொடுக்காதே. block your blessings. ஆசீர்வாதத்தை அவன் You will தடுப்பான். put unwanted things in your mind. தேவையில்லாத காரியங்களை கொட்டுவான். You will shake your mind. உங்களுடைய விசுவாசத்தை அசைப்பான். You will rock your mind. உங்களுடைய எண்ணங்களை You அசைப்பான். will be shaken. நீங்கள் அசைக்கப்படுவீர்கள். Great people were shaken. மாபெரும் மனிதர்கள் Moses அசைக்கப்பட்டார்கள். was shaken. மோசே அசைக்கப்பட்டான். Solomon was shaken. சாலமோன் அசைக்கப்பட்டான். David was shaken. தாவீது அசைக்கப்பட்டான். So many kings were shaken. அநேக ராஜாக்கள் அசைக்கப்பட்டார்கள். Jehoshaphat was shaken. யோசபாத் ராஜா கூட அசைக்கப்பட்டான். Oh, Satan shakes. பிசாசு அப்படியே Be அசைக்கிறவன். very careful. எச்சரிக்கையா Don't give heed to what Satan says. பிசாசு சொல்வதற்கு காது கொடுத்து செவி He கொடுக்காதே. will block your blessings. ஆசீர்வாதத்தை He will தடுப்பவன். block God's blessings in your life. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் No தடுப்பான். more famine. இனிமேல் பஞ்சம் இல்லை. No more darkness. இனிமேல் இருள் இல்லை. No more evil. பொல்லாப்பு இல்லை. You will become crorepati's. நீங்கள் கோட்டீஸ்வரர்களாக You will மாறுவீர்கள். build churches for God. சபைகளை தேவனுக்காக கட்டுவீர்கள். Provided you walk in the ways of God. கர்த்தருடைய வழிகளில் நடப்பீர்கள் என்றால் நடக்கும். Amen. Provided you wait patiently. பொறுமையாக You give காத்திருக்கிறீர்கள். way to what God says. கர்த்தர் சொல்வதற்கு அதை செய்வீர்கள் என்றால் நடக்கும். Revelation about what God says. கர்த்தர் சொல்வதின் வெளிப்பாடை கொண்டிருங்கள். Hallelujah. When God gives a promise, there's a revelation. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதிலே ஒரு வெளிப்பாடு உண்டு. Hallelujah. The ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. Hallelujah. David got anointing. அங்கே சாமுவேல் மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். Yes, when Samuel anointed, he got anointed. அங்கே அபிஷேகம் வந்து விட்டது Oh, அவனுக்கு. but that anointed kept him quiet. ஆனால் அபிஷேகத்தை அப்படியே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். Patience, அங்கே பொறுமை, long suffering, அங்கே நீடிய பொறுமை. till he went to battlefield. அந்த யுத்த களத்திற்கு செல்லும் வரைக்கும் இருந்தான். Oh, he was zealous. அவன் வைராக்கியம் When he was கொண்டிருந்தான். zealous, வைராக்கியம் இருக்கும்போது then anointing came out. அதன் பின்பு அந்த அபிஷேகம் He செயல்பட்டு killed Goliath. கோலியாத்தை கொன்றான். Oh, he never became king right then. அங்கே உடனடியாக அவன் ராஜாவாக மாறவில்லையே. No, இல்லை. so many years. அநேக ஆண்டுகள். So many years. அநேக ஆண்டுகள். So many years. அநேக ஆண்டுகள். Till Saul died. சவுல் மரிக்கும் வரைக்கும் He never decided to be a king. அவன் ராஜாவாக அவன் விரும்பவில்லை. Oh, தானாக God told you, முயற்சி. I'll become a king. நான் கர்த்தர் சொல்லிவிட்டார் நான் ராஜா ஆக போகிறேன் என்று Let me go சொல்லவில்லை. and become a king. நேராக போய் நான் ராஜாவாக He never blew his trumpet. தன்னுடைய எக்காலத்தை அவனே ஊதவில்லை. Oh, come on, man, come on, I'm the king. நான் தான் ராஜா என்று அங்கே சொல்லவில்லை. God told me. கர்த்தர் எனக்கு Prophet சொல்லிவிட்டார். Samuel told me. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். He never did like that. செய்யவே இல்லை. Did he do it? செய்தானா? Hallelujah. Oh, people came and said, மக்கள் வந்து சொன்னாங்க, you are our own blood. நீங்கள் என் ரத்தத்திற்கு ரத்தமா இருக்கீங்க. First he became king of Judah. யூதாவுக்கு ராஜாவாக மாறு என்று சொன்னார். He never became king of Israel. இஸ்ரவேலுடைய ராஜாவாக அவனே Only மாறவில்லை. a part at Judah. He became a king of Judah. யூதா ஒரு பகுதி தான், அதற்கு ராஜாவாக. What happened to God's promise? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு என்ன ஆயிற்று? God said you will become king of Israel. இஸ்ரவேலிலே ராஜாவாக மாறுவாய் என்று சொன்னாரே. David was never hasty. தாவீது அவசரப்படவில்லை. He just waited. காத்திருந்தான். காத்திருந்தான். Satan would have whispered in his ears. சாசு ஒருவேளை காதுல ஓதி இருப்பான். But he never gave heed what Satan ஆனால் said. சாத்தான் சொல்வதற்கு அவன் காது கொடுக்கவில்லை. Oh, God has happened to God's promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு என்ன ஆயிற்று? God told you will become a king of Israel. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாறுவாய் என்று சொன்னாரே. No sign of being a king of Israel. ராஜாவாகிறதுக்கு அறிகுறி கூட Now காணப்படவில்லை. just you are king of Judah. யூதாவின் மேல் தான ராஜாவாய் Only இருக்க. one tribe. ஒரே ஒரு கோத்திரம். Rest of the tribes do not accept you at all. மற்றவர்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. When the time came, ஆனால் நேரம் வரும்போது they came and anointed David as king of Israel. அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அங்கே இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக மாறினான். Hallelujah. Sathamacha hallelujah. Satham hallelujah. God gave a vision to Joseph. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். Oh, everybody is bowing down. எல்லோரும் அவனுக்கு முன்பாக மண்டியிட்டு How many வணங்குகிறார்கள். years? எத்தனை வருடங்கள்? And the compartment time, so many trials. அந்த இடைவெளி நேரத்தில் அநேக பாடுகள். Many tried to hit him off. அநேகர் அவனை அந்த வில்லை எய்தார்கள். In that blocks, அந்த காலகட்டங்களில், in the chapters of his life. அவனுடைய வாழ்க்கையின் அந்த பகுதிகளிலே Oh, many tried to hit him. அவனை தாக்க நினைத்தார்கள். The archers have so sorely grieved him. வில் வீரர்கள் மனமடி In வாக்கினார்கள். your Christian life, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, believers of Christ, கிறிஸ்துவின் விசுவாசிகளே, there are many archers who try to grieve you. அநேக வில்லை எய்து உங்களை மனமடி வாக்குவார்கள். They will try to touch your soul. உங்கள் ஆத்துமாவை தொட They நினைப்பார்கள். will touch your body. உங்கள் சரீரத்தை தொட They நினைப்பார்கள். will drain your energy out. உங்களுடைய பலனை அப்படியே உறிஞ்சி They எடுப்பார்கள். will discourage you. உங்களை சோர்வுற The பண்ணுவார்கள். archers aim at those who are wanted before God. தேவனுக்கு முன்பாக இருக்கிறவர்களே அந்த வில் வீரர்கள் எய்து மனமடி வாக்க நினைப்பார்கள். சத்ரு யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ
அவனும் அவன் நாட்கள் அவன் மீது அம்புகளை எய்வார்கள். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருப்பாயாக, உனக்கு விரோதமாக அம்புகள் ஏயப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மலர் படுக்கை அல்ல, உன் மீதுதான் அம்புகளை ஏய்வார்கள். உன்னை வெறுப்பார்கள், உன்னை துப்புவார்கள், உன்னை அடிப்பார்கள். எல்லாமே உனக்கு விரோதமாக தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய புயம் ராஜ புயமாய் மாறும். அடிக்க 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 குத்த குத்த உன்னுடைய புஜங்கள் ஜெய கம்பீரமாய் மாறும். அல்லேலூயா. நீ அசைக்கப்படுவதில்லை. அமைச்சர் ஹalleluya. They aimed at Joseph. யோசேப்பின் மேல் எய்தார்கள். Archers have sorely grieved him. அங்கே மனமடிவாக்கினார்கள். They shot at him. அவனை பார்த்து பகைத்தார்கள். And hated him. அவனை பகைத்தார்கள். But the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, but his bow abode in strength. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. Hallelujah. A believer who is on the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உறுதியா இருக்கிற விசுவாசி, oh, you will be stable always. எல்லாவற்றிலும் நீங்கள் உறுதியா இருப்பீர்கள். Amen. Hallelujah. You will not be shaken. நீங்கள் The அசைக்கப்படுவதில்லை. winds may blow, காற்றடிக்கலாம், tsunamis may come, சுனாமிகள் வரலாம், but he will not be ashamed to stand for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிற்க நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். Hallelujah. His bow abode in strength, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. and the arms of his hands were made strong by the hands of the mighty God of Jacob. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. Hallelujah. That is God's plan for you. அதுதான் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில். Yes, your arms of your hands will be strengthened by the strong hands of the Lord. உங்கள் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலக்கும். Hallelujah. உங்க பலன் அல்ல, கர்த்தர் உங்களை பலன் கொடுத்துவார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. உங்க பலன் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். Hallelujah. கர்த்தருடைய ராஜபுயங்கள் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஆமென். வில் வீரர் உங்கள் விரோதமாக எய்வார்கள், மடியுடிவு செய்வார்கள், நீங்களும் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. உங்களுடைய புஜங்கள் கர்த்தருடைய பலத்தினால் பலப்பட்டு சாட்சியம் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். என்ன நடக்கிறது? கர்த்தருடைய மேய்ப்பனாய் மாற்றுகிறார். ஆமென். Hallelujah. இம்மூலைக்கு தலைகளாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. What happened? என்ன நடந்தது? The archers aim at you. வில்லை எய்தார்கள். Oh, they'll be aiming and aiming. அவர்கள் எய்து கொண்டே இருந்தார்கள். But you'll become stronger and stronger. நீங்கள் பலனடைந்து கொண்டே போவீர்கள். Stronger and stronger. பலத்தின் மேல் Because பலனடைவீர்கள். God is strengthening you. இதனால் கர்த்தர் தான் உங்களை Because பலப்படுத்துகிறார். you're doing God's will. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். You never murmured against God. தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கவில்லையே. When Joseph was put into prison, அங்கே சிறைச்சாலையில் யோசேப்பு போடப்பட்டான். Lord, let thy will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தமாக. What is it you want to teach me, Lord? இது நிமித்தமாக என்ன கற்றுக் கொடுக்க He just விரும்புகிறீர்? waited. காத்திருந்தான். The strength of God strengthened him. அவன் வல்லவரின் கரங்களால் அவன் பலப்படுத்தப்பட்டான். Hallelujah. Finally he became the shepherd. அதன் பின்பாக அவன் மேய்ப்பனாக மாறுகிறான். Hallelujah. He became he became the cornerstone. அங்கே கன்மலையாகவும் மாறினான். He became an example of Christ in the future. எதிர்காலத்தில் வரப்போகிற கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக திகழ்ந்தான். Hallelujah. You will be like that, my friend. நீங்களும் நண்பர்கள் அப்படிதான் இருப்பீர்கள். Your life will be like that. உங்கள் வாழ்க்கை அப்படிதான் In இருக்கும். 10 years it will be like that. 10 ஆண்டுகளில் அப்படிதான் உங்கள் Don't வாழ்க்கை. worry about trials and afflictions in your life. கடந்து போகிற பாதையில சோர்வுகள் கஷ்டங்கள் வருவதை குறித்து கலங்காதீர்கள். Ignore them. அவைகளை கண்டுகொள்ளாதீர்கள். Don't listen to what Satan says. பிசாசு சொல்வதற்கு காது கொடுக்காதீங்க. He will divert your path. உங்கள் பாதையை திசை He will திருப்புவான். discourage you. உங்களுக்கு சோர்வுற பண்ணுவான். Look at the word which God has given to you. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். What he says. அவர் என்ன சொல்லுகிறார்? Even by the God of the Father who shall help you. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. Hallelujah. Who is the God of the fathers? தகப்பனுடைய தேவன் யார்? Genesis 28 and verse 13 says. ஆதியாகமம் 28:13 சொல்கிறது. And behold, the Lord stood above it and said, I am the Lord God of Abraham thy father and the God of Isaac. The land wherein thou liest to thee will I give it unto thy seed. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Amen. Hallelujah. Jacob meets that God. யாக்கோப் அங்கே அந்த தேவனை சந்திக்கிறான். He heard of God of Abraham. ஆபிரகாமின் தேவனை குறித்து He கேள்விப்பட்டான். heard of his father Isaac's testimony. ஈசாக்குடைய சாட்சியை குறித்து அவன் கேள்விப்பட்டான். He was a pet boy in the house of Isaac. ஈசாக்கு வீட்டிலே அவன் ஒரு செல்ல பிள்ளையா வளர்கிறான். Now he is in the wilderness. இப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறான். And God thought, it's a correct time I have to meet this boy. சரியாக நேரத்திலே இந்த
இந்த பையனை நான் சந்திப்பேன் என்று சொல்கிறார். Correct time God met him. சரியான நேரத்திலே அவர் துல்லியமாய் The same God who met Abraham. ஆபிரகாமை சந்தித்த அதே தேவன். Abraham, ஆபிரகாமே, son of Terah, தேராகுவின் மகனே, separate yourself. உன்னை பிரித்து கொண்டு வா, I want to make you a great nation. உன்னை பெரிய தேசமாக I மாற்ற, will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன், You will be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Amen. The same God of Abraham and Isaac meets Jacob now. ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் அதே தேவன் இவனை சந்திக்கிறார். He self-introduces. தன்னையே அவர் அறிமுகம் செய்து கொள்கிறார். What a loving God we என்ன serve. அன்புள்ள தேவன் பாருங்க. Hallelujah. Amen. Hallelujah. The same thing he introduced himself in the New Testament. அந்த புதிய ஏற்பாட்டிலே தன்னையே அவர் அறிமுகம் செய்து When Saul was about to kill the Christians. அங்கே சவுல் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் Oh, he was going on the way to Damascus to persecute Christians. கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தும்படியாக பிடிக்கும்படியாக சவுல் தமஸ்கு வழியாக சென்று The கொண்டிருந்தார். light came and struck Saul. ஒளி வந்து அவனை சந்தித்தது. He heard a voice. ஒரு சத்தம் கேட்டது. Saul, Saul, why are you persecuting me? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? Who art thou, O Lord? அந்த தேவனே, நீர் யார் என்று கேட்கிறார். I am Jesus of Nazareth. நான் நசரேயனாகிய இயேசு என்று சொன்னார். Hallelujah. He introduced himself. தன்னைத்தானே அவர் அறிமுகம் செய்து My கொண்டார். Jesus introduces himself. என் இயேசு தன்னைத்தானே மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து Same way what God has introduced himself. அதே வழியில் அதே மாதிரி தான் அவர் அந்த காலத்திலே அறிமுகம் செய்தார். The Lord stood above it and said, I am the Lord God of Abraham, thy father, and the God of Isaac. அவர் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்றார். Hallelujah. And I will give this land to you. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Unbelievable. நம்பவே முடியவில்லை. Unbelievable. நம்ப முடியாதது. This boy was just going with a bag of food for himself. அவன் ஒரு சின்ன உணவை தூக்கி கொண்டு கோலும் தடியுமாக போகிறான். And here God says, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், I am the God of Abraham. நான் ஆபிரகாமின் தேவன். He introduced himself, God of Abraham. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், God of Isaac. ஈசாக்கின் தேவன், God of the forefathers. முற்பிதாக்களின் தேவன் நான். I am going to give you this land. இந்த பூமியை நான் உனக்கு தருகிறேன். Hallelujah. சத்தமச்சம் hallelujah. That's how God is going to bless you this year. இந்த வருஷத்துல ஆண்டவர் இப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். Unbelievable blessings. நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள். Unbelievable blessings. நம்ப முடியாத All ஆசீர்வாதங்கள். my people will have own properties. எல்லாரும் சொந்த சொத்துக்களை வைத்திருப்பீர்கள். Amen. Every one of you will have own properties. ஒவ்வொருவரும் எல்லாரும் சொந்த சொத்துக்களை வைத்திருப்பீங்க. Where you are staying, God will give the place back to you. எங்கே நீங்கள் படுத்திருக்கிறீர்களோ அந்த பூமியை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. நீங்க வாடகை இருக்கிற வீடு சொந்த வீடாக கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. அனாதி தேவன் அந்த பூமியை கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை பா, இது உனக்கு சொந்தம் சொல்லிட்டாரு. இந்த பூமி நீ தூக்கிட்டு இருக்கியே, இந்த பூமி உனக்கு தான் சொந்தம்ப்பா. உங்கள் வீட்டை நல்லா ஒருங்க கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்லுவார், ஏன்பா நீ வாடகை கட்ட வேண்டாம், இந்த வீடு உனக்கு தான். உனக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஹல்லேலூயா. காண்கிற தேசத்தை கர்த்தர் கொடுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் பார்த்தா தான் சொன்னாரு, கிழக்கு மேற்கே தெற்கே வடக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆமென். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். God of the forefathers will help you. உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு உதவி செய்வார். Amen. Amen. That's the promise he says. அதுதான் வாக்குத்தத்தம். Even by the God of the Father who shall help you. உன் தகப்பனுடைய தேவன் அப்படி ஆயிற்று, உனக்கு துணையா இருப்பார். Amen. God of the forefathers will help you. முற்பிதாக்களின் தேவன் உங்களுக்கு உதவியா He இருப்பார். will be a helper. அவர்தான் உதவியா God will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி He செய்வார். will help you. உங்களுக்கு உதவி He செய்வார். will help you to buy properties. சொத்துக்களை வாங்க உதவி செய்வார். Will help you when you are sick. நீங்கள் வியாதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி He will செய்வார். help you and encourage you. உங்களை உற்சாகமூட்டுவார். He will strengthen you. உங்களை பலப்படுத்துவார். God of the forefathers is your God. உங்கள் முற்பிதாக்களின் தேவன் உங்களுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். He introduces himself. தன்னைத்தானே அவர் அறிமுகம் செய்து கொள்கிறார். Jacob, I am the God of your forefathers. நான் உங்களுடைய முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்கிறார். படுத்திருக்கிற அந்த பூமி உனக்கு தந்துறேன்ப்பா. And God gives him promises. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். I'll be with you wherever you go. நீ போகிற இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். I will not leave you until I have done that which I have spoken to you. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. That's what he says. Genesis 28 and verse 15 says. அதுதான் 28:15 நாம் பார்க்கிறோம். For I will not leave thee until I have done that which I have spoken to thee of. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. This is what God is going to do for you. இதேதான் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அவனை கைவிடவே மாட்டார். ஹalleluya. ஆமென், ஆமென். Amen. And God reveals himself to Jacob. யாக்கோபுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். In Genesis 32 and verse 9 we read like this. ஆதியாகமம் 32:9 எப்படி வாசிக்கிறோம்? And Jacob said, O God of my father Abraham and God of my father Isaac, the Lord which says unto me, return unto thy country, unto the kindred, and I will deal with thee. I am not worthy of the least of all the mercies and of all the truth which was shown unto thy servant. For with my staff I pass over this Jordan. Now I am become two bands. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. ஆமென். இந்த தேசத்தை உனக்கு குடும்பம் சொன்னாரு. இப்போ யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே என் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க சொன்னீங்க, பத்திரமா கொண்டு வந்துட்டீங்க. தனியா போனப்பா, இப்போ ரெண்டு பரிவாரத்தோட திரும்பி வரேன்ப்பா. அமைச்சருங்க ஹalleluya. He said, I will make you fruitful. நான் உன்னை பலனுள்ளா மாற்றுவேன் என்றார். I will make you a blessing. உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். God blessed him like that. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. God of our forefathers. முற்பிதாக்களின் தேவன். He remembers you. உங்களை நினைவு கூறுகிறார். Genesis 35 and verse 3 says, 35:3 சொல்கிறது. And let us arise and go up to Bethel, and will make there an altar unto God, who answered me the day of my distress, and was with me the way which I went. ஆதியாகமம் 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Number 1, God gives you promises. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். He gave the promise to Jacob. யாக்கோபுக்கு கொடுத்தார். And he fulfills his promise. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். He gives promise. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். And he fulfills the promise. அந்த வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றுகிறார். Hallelujah. In 10 years time you will see the fulfillment of all the promises which God has given to you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அடுத்த 10 ஆண்டுகளிலே நிறைவேற்றி முடிப்பார். Hallelujah. And God answers you. உங்களுக்கு பதிலையும் கொடுக்கிறார். And God answered Jacob. அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். And Jacob says, யாக்கோபு சொல்கிறான், I will make there an altar unto God, who answered me in the day of my distress. நான் வழியில் என்னோட குருந்து இருந்த அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். Hallelujah. He was grateful to God. தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் So what is your position? உங்களுடைய நிலைமை என்ன? When God answers you, கர்த்தர் உங்களுக்கு பதில் you கொடுக்கும்போது will build God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவீர்கள். Hallelujah. You will build churches for God. சபைகளை தேவனுக்காக கட்டுவீர்கள். Jacob built an altar. யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டினான். Oh, in my distress God answered my prayers. என்னுடைய ஆபத்திலே நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்தை உத்தரவு அருளி செய்தார். Oh, you built an altar for God. தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். And called the place El Bethel. அதை எல் பெத்தேல் என்று அழைத்தான். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. God who answered me. கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். God of the house of God. அது தேவனுடைய வீடாக மாறிற்று. What's the meaning of El Bethel? எல் பெத்தால் என்றால் அர்த்தம் என்ன? God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன். Amen. Hallelujah. God of the house of God. தேவன் தேவனுடைய வீட்டின் தேவன். ஆமென் சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. He built an altar. அங்கே ஒரு பலிபீடத்தை So கட்டினார். what is your plan? உங்களுடைய திட்டம் என்ன? What's God's plan for you? உங்களுக்கு குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன? You may look empty today. இன்றைக்கு வெறுமையா இருக்கலாம் நீங்க. You may be zero. பூஜ்யமா இருக்கலாம். But day is going to come. நாள் வரப்போகிறது. That is very soon. அது அதிசீக்கிரத்தில் வரும். You are going to build churches for God. தேவனுக்காக சபைகளை கட்டுவீர்கள். Hallelujah. So many churches are knocked down. அநேக சபைகள் அங்கே இல்லையே. Oh, it has been knocked down. அது இடித்து தள்ளப்பட்டது. But again, through you, God is going to raise up many more churches. உங்கள் மூலமாக அநேக சபைகள் எழும்பும். Hallelujah. இடிக்கப்பட்ட சபைகளுக்கு பதிலாக கர்த்தர் உங்கள் மூலமாக ஒவ்வொருத்தர் மூலமாக அநேக சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அநேக எல் பெத்தேல்கள் கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார் அதை. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க. என்னை கொண்டு சபைகளை ஸ்தாபிக்க போகிறார். ஹalleluya. சந்தோஷமா? Hallelujah. Hallelujah. God is going to fulfill his word. தன்னுடைய வார்த்தையை தேவனே நிறைவேற்றுவார். Even the God of the forefathers will help you. அந்த முற்பிதாக்களின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God remembered
Jacob. யாக்கோபை தேவன் நினைவு கூர்ந்தார். He revealed himself to Jacob. யாக்கோபுக்கு தன்னை யார் என்று He வெளிப்படுத்தினார். fulfilled his plan to Jacob. யாக்கோபிலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். And Jacob is fulfilling his will to God. யாக்கோபு அவருக்கு என்ன மறு உத்தரவு சொன்னானோ அதை நிறைவேற்றினான். Genesis 43 and verse 23. ஆதியாகமம் 43:23. And Joseph said, Peace be to you. Fear not. Your God and the God of your father hath given you treasure in your sacks. I had your money. And he brought Simon out into them. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவரிடத்தில் விட்டான். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Joseph's brothers were falling down before Joseph. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக தலை குனிந்து வணங்குகிறார்கள். And he was testing them. அவன் அவர்களை சோதித்தருகிறான். And what happened now? He says, இப்பொழுது சொல்லுகிறான், Peace be to you. உங்களுக்கு சமாதானம், Fear not. பயப்பட வேண்டாம். God of your fathers. உங்கள் தேவனுடைய தகப்பனுடைய தேவன். Hallelujah. Amen. Hallelujah. That is God of your forefathers. அதுதான் உங்கள் முற்பிதாக்களின் He is the தேவன். God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன். He is the God of Elijah and Elisha. எலியாவுடைய எலிசாவுடைய தேவன். You are privileged to worship such a powerful God. அப்பேற்பட்ட வல்லம் நிறைந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறது ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Hallelujah. Genesis 5:0 and 17 says, ஆதியாகமம் 50:17 சொல்கிறது, And so shall he say unto Joseph, Forgive, I pray thee, now the trespass of the brethren and their sin, for they did unto thee evil. And now we pray thee, forgive the trespass of the servants of the God of the Father. And Joseph wept when they spake unto him. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். Amen. The servants of the God of the Father. Hallelujah. God of the forefathers. தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரர். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், even by the God of the fathers. அந்த தேவனுடைய ஊழியக்காரருடைய தேவன் He will want to help you today. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. Fear not. பயப்பட வேண்டாம். Fear not. பயப்பட வேண்டாம். God of the forefathers is with you. முற்பிதாக்களின் தேவன் உங்களோடு இருக்கிறார். Who is the God of the forefathers? முற்பிதாக்களின் தேவன் யார்? He is El Shaddai. அவர் எல் ஷடா. He is Adonai. அடோனாய். He is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Satamachal hallelujah. The God of the forefathers is nobody but the Lord Jesus Christ. முற்பிதாக்களின் தேவன் வேறு யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Amen. He will bless you. அவர் உங்களை He will ஆசீர்வதிப்பார். help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He is going to help you. அவர் உதவி செய்ய In every போகிறார். walk of your life. உங்கள் வாழ்க்கையின் எல்லா தடங்களிலும் He is going to protect you. உங்களை பாதுகாப்பார். He is going to save you. உங்களை ரட்சிப்பார். He is going to bless you. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to anoint you. அபிஷேகம் பண்ண He போகிறார். is going to fulfill his desire in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். God of forefathers. முற்பிதாக்களின் தேவன். Isaac told, ஈசாக்கு சொன்னார், God of Abraham my father will be with you. ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் உங்களோடு இருப்பார். And God told Jacob, யாக்கோபு சொன்னான், I am the God of Abraham and Isaac. யாக்கோபிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் முற்பிதா ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவன். And he fulfilled his word. தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். And Joseph says, யோசேப்பு சொல்கிறார், God of forefathers. முற்பிதாக்களின் தேவன். And Joseph's brother says, சகோதரர்கள் சொல்கிறார்கள், God of forefathers. முற்பிதாக்களின் தேவனும். Amen. God of the forefathers with you. அந்த முற்பிதாக்களின் தேவன் உங்களோடு இருக்கிறார். He will do great things in your life. பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். Hallelujah. Hallelujah. What he will do? என்ன செய்ய He போகிறார்? will help you. உங்களுக்கு உதவி செய்வார். He will protect you. உங்களை பாதுகாப்பார். And he will do great things in your life. பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. 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 49:25. Even by the God of the Father who shall help thee, and by the Almighty who shall bless thee. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. Amen. The Almighty God will bless you. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Who is this Almighty God? யார் இந்த சர்வ வல்லமுள்ள தேவன்? Genesis 17 and verse 1 says, ஆதியாகமம் 17:1 சொல்கிறது, when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God. Walk before me and be thou perfect. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென் சொல்லுங்க.
When he introduced himself, Genesis 12, he never mentioned anything about it. 12ஆம் அதிகாரத்திலே தன்னை அறிமுகம் செய்யும்போது ஆண்டவர் தன்னை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. He said, get thee out of the country, உன் தேசத்தை இனத்தை விட்டு வெளியேறு என்று சொன்னார். to the land which I show thee. நான் காட்டும் தேசத்திற்கு I'll புறப்பட்டு make you a great nation. நான் உன் பெரிய ஜாதியாக்குவேன். Now chapter 17 ஆனால் 17ஆம் அதிகாரத்திலே and verse 1 says, 1ஆம் வசனம் சொல்கிறது, he says to Abraham, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், I am the Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். Even in chapter 15, 15ஆம் அதிகாரத்தில் கூட he says, I am your shield and exceeding great reward. 15:1. ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்றார். He just said, I am your shield and your great reward. கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். Now the time has come for the fulfillment. நிறைவேறுதலின் காலம் வந்து விட்டது. He says, I am the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Abraham, ஆபிரகாமே I am the Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவன் நான். I am going to perform a miracle for you. உனக்காக அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். What you have to do? நீ என்ன செய்ய வேண்டும்? Walk before me and be the perfect. எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. And I will make a covenant between you and me. உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நான் செய்ய And I will போகிறேன். multiply thee exceedingly. உன்னை பலனுள்ளாக மாற்றப் போகிறேன். Amen சொல்லுங்க. Genesis 17 and 1 and 2. 17:1-2 சொல்லுகிறது, He says, I am the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Walk before me, be the perfect. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. The Lord revealing himself to Abraham. அங்கே ஆபிரகாமுக்கு தன்னையே ஆண்டவர் The வெளிப்படுத்தினார். Almighty God reveals himself. சர்வ வல்லமுள்ள தேவன் He வெளிப்படுத்துகிறார். says, I am the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். He is not mighty but almighty. நான் வல்லவர் அல்ல, சர்வ வல்லவர். Amen சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. Hallelujah. He says, I am the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Walk before me and be the perfect. எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. Hallelujah. ஹல்லேலூயா. Be the perfect. உத்தமனாயிரு. Be the blameless. குற்றமற்றவனாயிரு. I am the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள What's the தேவன். meaning of Almighty God? சர்வ வல்லவருக்கு என்ற I'm அர்த்தம் என்ன? El எல் ஷடாய். I'm Adonai. அடோனாய். I am that I am. இருக்கிறவராக I இருக்கிறவர். am that I am. இருக்கிறவராக I am making இருக்கிறவர். a covenant with you. உன்னோடு நான் உடன்படிக்கை People of ஏற்படுத்துகிறேன். God. கர்த்தருடைய பிள்ளைகளே, The Lord says to you, கர்த்தர் உங்களை பார்த்து I am சொல்கிறார், the Almighty God. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Walk thou perfect before me. நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருங்கள். I will make a covenant with you. உன்னோடு நான் உடன்படிக்கை I will ஏற்படுத்துகிறேன். bless you. உன்னை I ஆசீர்வதிப்பேன். will multiply you. உன்னை பெருக I பண்ணுவேன். will make you fruitful. உன்னை பலனுள்ளவனாக மாற்றுவேன். Amen. Hallelujah. Genesis 35 and verse 11 says, ஆதியாகமம் 35:11 சொல்கிறது, And God said unto him, I am God Almighty. Be fruitful and multiply. A nation and a company of nations shall be of thee, and kings shall come out of their loins. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹalleluya. In Genesis 17:1, God revealed to Abraham. ஆபிரகாமுக்கு 17:1 ஆதிகாமத்திலே அவரை வெளிப்படுத்தினார். He said, I am the Almighty நான் God. சர்வ வல்லமுள்ள தேவன். Be the perfect. நீ உத்தமனாயிரு. I'm going to make a covenant. உன்னோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். And the covenant goes on. அந்த உடன்படிக்கை தொடர்ந்து செல்கிறது. Now the Lord is appearing to Jacob. யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகுகிறார். I am God Almighty. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Be fruitful and multiply. நீ பலுகி பெருகுவாயாக. See how he enlarges the blessings. எப்படி ஆசீர்வாதத்தை பெருகு பண்ணுகிறார் He பாருங்க. says, a nation and a company of nations shall come of thee, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், and kings shall come out of the loins. ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நல்லா கை தட்டுங்க பாருங்க கர்த்தருக்கு. சத்தமா ஹalleluya. This is how God is going to bless you abundantly. இப்படிதான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. The God of forefathers. முற்பிதாக்களின் தேவன். He remembers his promise with Abraham. ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். Remembers his promise with Isaac. ஈசாக்கோடு செய்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு He கூறுகிறார். remembers his promise with Jacob. யாக்கோபோடு வாக்குத்தத்தத்தை நினைவு He கூறுகிறார். remembers his promise with Joseph. யோசேப்போடு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு He கூறுகிறார். remembers his promise today. இன்றைக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். On the cross he said, அந்த சிலுவையில் அவர் it சொன்னார், is finished. முடிந்தது, எல்லாம் It is முடிந்தது. finished. எல்லாம் முடிந்தது. It is finished. எல்லாம் முடிந்தது. Blessings comes to you here afterwards. இனிமேல் ஆசீர்வாதங்கள் தான் பெருகும். Whatever opposition that came against you, I nailed it on the cross, my son, my daughter. என் மகனே, என் மகளே, உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் எதிர்த்து நின்றதோ ஆசீர்வாதத்திற்கு எல்லாவற்றையும் சிலுவிலே ஆணினால் அறைந்தேன். Hallelujah. Now be fruitful. இப்பொழுது பலன் கொடுங்கள், Multiply. பெருகுங்கள்.
I will do great things for you. பெரிய காரியங்களை செய்வீர். But today God says, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், I am the God of your forefathers. நான் உங்கள் முற்பிதாக்களின் தேவன். I have come to fulfill my word. என் வார்த்தையை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். I have made a covenant with you. நான் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். I am going to bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன். You are going to be a great nation. நீங்கள் பெரிய தேசமாக மாறுவீர்கள். And nations will come out of you. உன்னிலிருந்து ஒரு ஜாதி புறப்படும். I'll make you to stand before kings and priests. அங்கே ராஜாக்களுக்கு முன்பாக நீ உங்களை நிற்க செய்வேன். Hallelujah. ஆமென். சத்தமா சொல்லுங்க hallelujah. ஆமென் சொல்லுங்க hallelujah. God will make you to stand before kings and priests. அங்கே ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை ஆசாரியர் கூட்டமாக நிற்க வைப்பார். கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எங்க முடியும்னு சொல்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாதாரணமான இந்த பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் பயந்தார்கள், ஆசாரியர்கள் பயந்தார்கள். கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையை செய்வார். ஆமென். அவர்களை விட்டு விலகுவதும் கைவிடுது. ஆமென். ஆமென்.